ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் நாளைக்கு செவ்வாய்க்கிழமைங்க. பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அப்படின்னா முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். அதோட துர்க்கை அம்மன் வழிபாடு மிகவும் சிறந்தது. இதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. நாளைக்கு மாசி 1 மாதத்தோட முதல் தொடக்க நாள். விஷ்ணுபதி காலம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றியும், எதிரிகள் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம துர்க்கை அம்மனை எளிமையாக எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றியும் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. எல்லோரும் தங்களுடைய வாழ்வில் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் அப்படின்ற குறிக்கோளை வச்சு தான் உழைச்சிட்டு வரோம். ஆனால் சில பேருக்கு பொருளாதார உயர்வு அப்படின்றத சீக்கிரத்திலே கிடச்சிடுங்க. சில பேர் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் பொருளாதாரத்தில் உயர முடியாமல் திக்கி திணறிக்கிட்டு வருவாங்க. பொருளாதார முன்னேற்றத்தை பெற பெருமாள் வழிபாடு நமக்கு கை கொடுக்கும். அதுலேயும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாளை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய செல்வ வளம் பெருகும் அப்படின்றது நம்பிக்கைங்க. வருஷத்தில் 4 நாட்கள் மட்டும்தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருங்க. அதாவது வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1. நாளை பிப்ரவரி 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாசி 1. இந்த நாளை நம்ம தவற விடலாமா? நாளைய தினம் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸில் ரொம்ப எளிமையான ஆன்மீக தகவல் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். பார்க்குற கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா தான் யூடியூப் இந்த வீடியோவை 4 பேருக்கு காட்டும். அது அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் பார்க்குற கொஞ்சம் பேர் லைக்கு கமெண்ட் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைய தினம் எப்பவுமே மாதத்தில் முதல் நாள், வாரத்தில் முதல் நாள் ரொம்ப விசேஷமான நாள். அதுவும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோடு சேர்ந்து வந்திருக்குதுங்க. ரொம்ப விசேஷம். நீங்கள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் பெருமாளை நினச்சி விளக்கேற்றி வச்சுருங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த பெருமாள் கோவில் இருந்தாலும் சரி இந்த வழிபாட்டை செய்யலாங்க. காலை 10 மணிக்கு முன்னாடி அந்த பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சிடணுங்க. ஏன்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்றது 10 மணி வரையும் தாங்க இருக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. முடியாதவங்க அட்லீஸ்ட் 10:30 மணிக்குள்ளாவது இந்த வழிபாட்டை செஞ்சு முடிச்சிருங்க. கோவிலுக்கு போயிட்டு 2 மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுருங்க. தாயாருக்கும் பெருமாளுக்கும் உங்களால் முடிஞ்ச பூஜை பொருட்களை வாங்கிட்டு போனாலும் சிறப்பு தாங்க. முடிஞ்சால் துளசி இலை, மல்லிகை பூவை வாங்கிட்டு போங்க. இந்த 2மே தாயாருக்கும் சரி பெருமாளுக்கும் சரி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த விஷயங்க. இதை நம்ம எல்லாரும் அறிந்த ஒன்று தாங்க. பெருமாளையும் மகாலட்சுமி தேவியும் சேவித்து விட்டு பெருமாள் கோவிலை நீங்கள் நாளைக்கு 27 முறை வலம் வரணுங்க. மனதார பெருமாளிடம் உங்களுடைய வேண்டுதலை வைங்க. பொருளாதார நிலை மேம்படணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. கடன் சுமை குறையணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கலாங்க. நீங்கள் பெருமாள் கிட்ட கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த நாளுக்கும் குறிப்பிட்ட இந்த நேரத்துக்கும் இருக்குது. இதை கவனம் வச்சுக்கோங்க. பூ உதிரி புஷ்பங்களாக கொண்டுகிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு முறை சுற்றிட்டு வரும்போது கொடிமரத்தடியில் ஒரு பூவை வச்சுடுங்க. இன்னொரு முறை சுற்றிட்டு வரும்போது இன்னொரு பூவை கொடிமரத்தில் வச்சுடுங்க. இப்படி கையில் 27 பூ தீரும்போது 27 சுற்று முடிஞ்சிடுச்சு அப்படின்ற கணக்குங்க. நீங்கள் கோவிலை சுற்றிட்டு வரும்போது எண்ணிக்கையில் எந்த குழப்பமும் இல்லாமல் கோவிலை வலம் வர்றதுக்கு இது ஒரு சின்ன ஐடியாங்க. இந்த முறைப்படி நாளைய தினம் பெருமாளை வழிபாடு செய்கிறவங்களுக்கு கடன் சுமை குறையும். பொன் பொருளை பெரும்பாலும் மகாலட்சுமியும் உங்களுக்கு வழங்குவாங்க. இது ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க. அந்த காலத்திலேயே மன்னர்கள் செய்த சூட்சமமான வழிபாட்டு முறைகளை இதுவும் ஒன்று. நாளைய தினம் வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றி நல்ல பலனை பெறலாங்க. அதோட நாளைக்கு செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மன் வழிபாடு ரொம்பவும் சிறந்ததுங்க. நம்மளுக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க. அந்த எதிரி தொல்லை இல்லாமல் இருக்கணும். எதிரி தொல்லைகளிலிருந்து நாம் தப்பிக்கிறதுக்காக ஒரு சின்ன வழிபாட்டு முறையை பார்க்கலாங்க. இந்த உலகத்தில் எதிரிகளுடைய சூழ்ச்சியிலிருந்தும் நம்மீது பொறாமைப்படுபவர்களுடைய கண்களிலிருந்தும் தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. எப்படி இருந்தவங்க இப்போ எப்படி மாறிட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு வாழ்வு எங்கேருந்து தான் வந்ததோ, இவங்களுக்கு மட்டும் பணம் எங்கேருந்து தான் வருதோ தெரியலையே அப்படின்னு பெருமூச்சு விட்டாவே போதுங்க. வந்ததெல்லாம் வந்த வழியே திரும்பி போயிடும். வியாபாரத்தில் கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டா எதிரிகள் தொல்லை தாங்காது. இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவது எப்படி? துர்க்கை அம்மனின் பாதங்களை சரணடைவது தாங்க இதுக்கு ஒரே வழி. கெட்டதை துவம்சம் செய்யும் அவளை விட்டால் வேறு யார் இருக்காங்க சொல்லுங்கள். எதிரி தொல்லையிலிருந்து விலக, கண் திருஷ்டியிலிருந்து தப்பிக்க செய்ய வேண்டிய துர்க்கை அம்மன் வழிபாடு.
இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தாங்க செய்யணும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் எப்படி உங்கள் பூஜை அறையில் பூஜை செய்வீங்களோ அந்த மாதிரி ரெகுலர் பூஜை பண்ணிக்கோங்க. துர்க்கை அம்மனை மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. வீட்டில் எந்த அம்மன் படம் இருந்தாலும் சரி, துர்க்கை அம்மன், மகாலட்சுமி அம்மன், வராகி அம்மன், இந்த மாதிரி எந்த அம்மன் படம் இருந்தாலும் அந்த படத்துக்கு முன்னாடி, அந்த அம்மன் படத்துக்கு முன்னாடி ஒரு சின்னதாக தட்டு வச்சுக்கோங்க. அந்த தட்டுக்கு மேலே ஒரு வெத்தலை, அந்த வெத்தலை மேலே கொஞ்சமாக பச்சரிசியை போட்டு வச்சுக்கோங்க. இப்போது உங்கள் கையில் சின்ன கிண்ணத்தில் வாசம் நிறைஞ்ச தாழம்பு குங்குமத்தை எடுத்துக்கோங்க. இந்த குங்குமத்தை எடுத்து அந்த பச்சரிசின் மேலே போட்டு அர்ச்சனை செய்யணுங்க. ஓம் தும் துர்காயே நமக அப்படின்ற மந்திரத்தை 27 முறை சொல்லி அர்ச்சனை செய்யுங்க. கரெக்டாக 27 முறை சொன்னாலே போதுங்க இந்த மந்திரத்தை. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம். கொஞ்சம் கொஞ்சமாக குங்குமத்தை எடுத்து அந்த பச்சரிசியில் போடுங்க. மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு கற்பூர ஆரத்தி காண்பிச்சு துர்காதேவியை மனசார வேண்டிக்கோங்க. என் மீது எந்த தவறும் கிடையாது, நான் யாருக்கும் துரோகம் நினைக்கவில்லை, எதிரிகளால் என்னுடைய தொழிலுக்கு பிரச்சனை வரக்கூடாது, என் தொழிலுக்கும் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் யாருடைய கண் திருஷ்டியும் விழக்கூடாது, அதற்கு துர்க்கை அம்பாளான நீ தான் எனக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு அம்பாள் கிட்ட உரிமையோடு கேளுங்க. அதுக்கப்புறம் வெத்தலையில் இருக்கிற அரிசி அந்த குங்குமத்தோடு கலந்துக்கோங்க. மஞ்சள் நிறத்தில் அட்சதை இருப்பது போல் சிவப்பு நிறத்தில் இந்த அட்சதை இருக்கும். இதை எடுத்து ஒரு பேப்பரில் கொட்டி மடித்து ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எப்போவுமே உங்கள் கையில் வச்சுக்கோங்க. பேக்கெட்டில், ஹேண்ட்பேக்கில், பர்ஸில், இப்படி உங்களோட இதை வச்சுக்கோங்க. உங்களை சுற்றி அந்த துர்க்கை அம்பாலோட பாதுகாப்பு இருக்குங்க. எதிரிகளாலோ அல்லது கெட்ட எண்ணம் கொண்டு கண் திருஷ்டியோடு உங்களை பார்ப்பவர்களாலோ உங்களுக்கோ உங்கள் தொழிலுக்கோ உங்கள் குடும்பத்திற்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதுங்க. இது ஒரு எளிமையான பரிகாரம் தான். ஆனால் கையில் வச்சுருக்க பச்சரிசிக்கு 48 நாள் தாங்க பவர் இருக்கும். அதற்கு பிறகு நீங்கள் மீண்டும் இந்த பச்சரிசியை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு மீண்டும் இதே மாதிரி பூஜை செஞ்சு இதே மாதிரி எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பச்சரிசியை உங்கள் குழந்தைகள் பள்ளிக்கூட பையில் கூட வைக்கலாங்க. ஆண் பெண் 2 குழந்தைகளுக்கும் பள்ளிக்கூட பையில் இந்த பச்சரிசியை வச்சு அனுப்பலாம். தீட்டு இருக்கிறவங்க இதை தொடக்கூடாது அப்படின்ற எந்த கணக்கும் கிடையாதுங்க. பெண் பிள்ளைகள் பத்திரமாக கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்தியிடமிருந்து பாதுகாப்பாக பள்ளி கல்லூரிக்கு போயிட்டு வருவாங்க. இது ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி நமக்கும் நம் குடும்பத்திற்கும் எப்போவுமே இந்த அம்பாள் நமக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்குங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடையலாங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.